கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகின் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற உண்மை உருப்பெற உலகின் சாட்சியாவோம். கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வின் வசந்தம் வருமே. கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வின் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றுமே இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆவரம்பட்டி பங்கு சக்திமிகு புனித சவேரியார் நவநாள் ஜெபம். இயேசுவுக்காக புனித சவேரியார் எல்லாவற்றையும் துறந்து புனித இனிகோவின் வழியில் நடந்து இறையரசின் பணியின் தேவையை உணர்ந்து இந்திய நாட்டிற்கு வந்து தம்மையே முற்றிலும் அர்ப்பணித்து மறைப்பணி செய்து மக்களின் வாழ்க்கை நிலைக்கு தன்னை தாழ்த்தி நம்மில் ஒருவராக கலந்தார் நம் சக்திமிகு சவேரியார். இவரின் பாதுகாவலில் வாழும் நாமும் இவரை போல் வாழ்ந்திடவும் இவரின் வழியாய் இறைவனின் ஆசிரை பெறவும் நம் நோய்கள் நீங்கி நலமுடன் வாழும் இந்நவநாட்களை கொண்டாட வந்திருக்கும் நம் பங்கின் பாதுகாவலரை பக்தியுடன் புகழ்ந்து பாடுவோம். சிந்து தேச காவலனானவர் சீராட்டும் தாய்மையும் மாணவர் ஆவரமத்தின் நகல் விளக்கே மேவிய கணங்களால் வாழ்த்திடுவோம். சிந்து தேச காவலனானவர் ஆதாயமாக்கினாலும் உயிருக்கு கிடைப்பது ஏதுமில்லை. உலகையே ஆதாயமாக்கினாலும் உயிருக்கு கிடைப்பது ஏதுமில்லை. சவேரியாரே நீர் வாழ்க வாழ்க, எங்களின் துயர்களை போக்கிடவே சிந்து தேச காவலனானவர்
பன்னிரு லட்சம் பேரை மனம் திருப்பி இறையருள் புகட்டியும் பெருமா பன்னிரு லட்சம் பேரை மனம் திருப்பி இறையருள் புகட்டியும் பெருமா சவேரியாரே நீ வாழ்க வாழ்க என்னாலும் துணையாய் அமைந்திடவே சிந்து தேச காவலனானவர். அனைவரும் முழங்கால் படியிடவும். எங்கள் சக்திமிகு சவேரியாரை, இந்திய நாட்டின் அப்போஸ்தலரை, எங்கள் ஊரின் பாதுகாவலை, ஆன்மாவை ஆதாயமாக்கினவரை, எங்கள் அனைவரின் நம்பிக்கையாய் இருப்பவர் நீரே. பெற்று தந்த எல்லா வரங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். சக்திமிகு சவேரியாரை மை போற்றுகின்றோம், நோக்கிறோம். உம்மை போன்று நாங்களும் இயேசுவின் சீடத்திகளாக செயல்படுவோம் என்றும் நாங்கள் அனைவரும் இறை சமூகமாய் வாழ்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். சக்திமிகு சவேரியாரை, அழியா உடல் வரம் பெற்ற புனிதரை, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். எங்கள் வாழ்வுக்கு எதிராக வரும் எதிர்ப்புகளை வெல்லும் பலத்தையும் அவநம்பிக்கை விடுத்து நம்பிக்கையோடு வாழ்கின்ற அருளையும் உழைக்க நல்ல உடல் பலத்தையும் உழைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் குடும்ப பொறுப்புணர்வையும் நீண்ட காலமாக வளர்ந்து வரும் பகைமை உணர்வுகளை அழித்து மன்னிக்கும் மனிதர்களாக வாழும் அருளையும் மக்களாக இணைந்து வாழ தடையாயிருக்கும் அனைத்தையும் சமாதானத்தோடு வாழும் வாழ்வையும் பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழும் வளத்தையும் தந்தருளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித சக்திமிகு சவேரியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியார் நூலிலிருந்து வாசகம். சவேரியாரை வழி அனுப்புதல். தாயையும் சகோதர நண்பர்களையும் மட்டுமல்ல, மக்களின் ஆத்துமங்களை இரட்சிக்க எல்லாவற்றையும் விட்டு பிரிந்தால் ஒரு குருவை பெற்றெடுத்த தாய் உண்மையிலேயே பாக்கியம் பெற்றவள். ஆனால் பிற மக்களை மனம் திருப்ப போகும் வீர மிஷனரியை பெற்ற தாய் இன்னும் அதிக பாக்கியம் பெற்றவள் என்றோ. நமது மிஷனரிகள் போர்ச்சுகல் நாட்டின் தலைநகரான லிஸ்பனில் இருந்து கப்பல் ஏறினர். நகருக்கு வெளியே தேவ அன்னையின் பெயரால் ஒரு சிறிய தேவாலயம் இருந்தது. அங்கே 40 ஆண்டுகளுக்கு முன் கன்னிமரியின் பீடத்திற்கு அடியில் நின்று ஜெபித்த பின்பே இந்தியாவிற்கு கப்பல் மார்க்கமாய் வழிகாண வாஸ்கோடாமா புறப்பட்டார். இந்து மகா சமுத்திரத்தை முகமதிய அதிகாரத்தில் இருந்து மீட்டவரும் கோவா, மலாக்கா, ஆம்ஸ் போன்ற இடங்களின் தலைவனுமான அல்புகர்க்கும் இந்த தேவாலயத்தில்தான் ஜெபம் செய்தார். இங்குதான் இந்தியாவை கிறிஸ்துவுக்காக கைப்பற்ற புறப்படும் முன் சவேரியாரும் ஜெபம் செய்தார். மிஷனரிமார்களுக்கு விடையளிக்கவும் அவர்களது ஆசிரை பெறவும் திரளான ஜனங்கள் துறைமுகத்தில் கூடியிருந்தனர். உடனே துறைமுகத்தில் பிரசங்க மேடை ஒன்று தயாராகவே சவேரியார் ஐரோப்பாவில் தனது கடைசி பிரசங்கத்தை ஆற்றினார். கப்பல் புறப்படும் நேரம் வந்தது. மிஷனரிகள் உட்புகுந்தனர். கரையில் நின்றவர்கள் சவேரியாரையும் சவேரியார் கரையில் நின்றவர்களையும் பார்க்க முடியாமற் போயிற்று. கப்பல் உயர்ந்தும் தாழ்ந்தும் ஆசையுடன் எதிர்பார்த்த இந்தியாவை நோக்கி ஓடியது. புனித சக்திமிகு சவேரியாரை வேண்டிக் கொள்ளும். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் நற்செய்தியை புனித இனிகோவின் வழியாய் கேட்டு ஆன்மாவை மீட்க தாகம் கொண்டு பட்டம், பதவி, இன்பங்களை துறந்து உம் இறையாட்சி கனவை எம் மண்ணில் கட்டியெழுப்ப எம் புனிதரை தெரிந்து கொண்டவரை, எம் புனிதரின் பரிந்துரைகளையும் விண்ணப்பங்களையும் ஏற்று மக்களை ஆசீர்வதித்த இயேசுவே, உம் புனிதர் சவேரியாரின் அர்ப்பணத்தை போற்றி புகழ கூடியிருக்கும் உம் மக்களின் மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவி சாய்த்து அருள் புரிவீராக. பிறரன்பின் அண்ணலே, எங்கள் ஊரின் அடைக்கலமே, சக்திமிக்கும் திருப்பெயரை கூவி அழைக்கும் மக்களை பாரும்.
இறைமக்கள் அனைவரும் திருமறையில் நிலைத்து வாழவும், நீ தந்த இறை நம்பிக்கையில் ஆழப்படவும், இறைவனுக்கு ஏற்ற புண்ணிய நெறியில் வாழவும், உம் பாதம் பட்ட பாரத நாட்டில் இறை அமைதி நிலவவும், மதவெறி ஒழிந்து மனித நேயத்துடன் வாழவும், மக்களிடையே ஏற்றத்தாழ்வும் அடையவும், ஆபத்திலிருந்து மீட்கவும், பஞ்சம், பசி, பட்டினி, பேய்கள், நோய்கள், மனக்குழப்பங்கள் தீர்ந்து மன அமைதி பெறவும் இறைவனிடம் மன்றாட வேண்டுகிறோம். அன்புள்ளவர்களை, இறை வார்த்தையினால் தம் வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்த நம் புனிதரின் வழியாக அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். உலகெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் வரும் பயன் என்ன? இந்த இறை வார்த்தையினால் ஆட்கொண்ட என் புனிதரே, உமது ஆன்மா இறைவன்பினால் பற்றி எரிந்ததே. நாங்களும் அனைத்திற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும், பிறரை எங்களைப் போலவே அன்பு செய்து பகிர்ந்து வாழ்ந்து இறைச்சமூகமாக வாழும் வரத்தினை பெற்றுத்தாரும். நம் விளைநிலங்கள் நிறைந்த பலனளிக்கவும், கால்நடைகள் வளர்த்தி அடையவும், நம் தொழில்கள் வியாபாரங்கள் சிறக்கவும், படித்து முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவும், படிக்கும் குழந்தைகள் படிப்பில் ஆர்வத்தையும் ஞாபக சக்தியும் தருதல்ல நாம் சக்திமிகு சபையரிடம் மன்றாடுவோம். ஆசியால் நிமது பயிர்கள் நன்கு வளர தேவையான நல்ல மழையை தந்து நல்ல விளைச்சல் கிடைக்க செய்தருளும். நாங்கள் செய்யும் வேளாண்மையும் எங்கள் ஒவ்வொரு தொழில்களையும் வேலைகளையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களோடு இருந்தருளும். எங்கள் கைகள் தொட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எங்கள் முயற்சிகளையும் ஆசீர்வதித்து வெற்றியாய் முடித்துக் கொடுத்தருளும். நாங்கள் விரும்பி தேடுகிற ஆசீர்வாதங்களை எங்களுக்காக பரிந்து பேசி பெற்று தந்து எம் வாழ்வில் நிறைவுடன் வாழவும் அருள்வீராக. இன்று திருப்பலியானது நாட்டாமை சபரி மகன் ஆரோக்கியம் எடுக்கும் பூசை, மரியப்பன் சேர்வை, சூசை, இன்னாசி, சபரிமுத்து, பிச்சை, தோமையார், ஆரோக்கியம், அமிர்தம், ரஞ்சிதம், சபரியாயி, மேரி, சிவதர்ஷினி, லோடு மிக்கேல், ரோனிக் அம்மாள் மற்றும் மாசில்லா குழந்தைகள் ஆன்ம இலை பாட்சிக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குழந்தை அம்மாள், மரிய பாக்கியம், ஆரோக்கியமேரி, அற்புதமேரி, சிறுமணி ஆகியோருடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சங்காலா பட்டியார் குடும்பம், பவுல்ராஜ், நிர்மலா எடுக்கும் திருப்பலி, புஷ்பமேரி அவர்களின் ஆண்மையிலை பாட்சிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளப்படுகிறது. விவசாயம் செழிக்கவும், கல்வியிலும் ஞானத்திலும் குழந்தைகள் சிறக்கவும் வேண்டி இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பொங்கல் அம்மா ஆரோக்கியசாமி எடுக்கும் திருப்பலி, ராசாத்தி, குடும்பம் ஒற்றுமை சமாதானம், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும், ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் இறை நம்பிக்கையிலும் தெய்வ பயத்திலும் வளர வேண்டியும், விவசாயம் செழிக்கவும், கால்நடைகள் விரக்தி அடையவும், இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இனி வரும் காலங்களில் ஆண்டவர் தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மயிலாப்பூர் சங்கலப்பட்டியார் மரிய செபஸ்டியன் எடுக்கும் நன்றி திருப்பலி, கடந்த ஆண்டு முழுவதும் நன்மைகள் பல செய்து காத்து வந்ததற்காகவும், இந்த 26ஆம் ஆண்டில் நினைத்த காரியம் வெற்றி அடையவும், உடல் பூர்ண சுகமடையவும், பேர குழந்தைகள் நன்கு படிக்கவும், குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நித்திலை பாட்சி அடையவும் இத்திருப்பலி ஆனது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் மரியோ இளங்கோ ஆன்மாயிலை பாட்சிக்காகவும், அந்த குடும்பத்தில் மறித்த ஒவ்வொருடைய ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், உத்தரி ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்பு ஆண்டவரே, இன்று இந்த நவநாளை சிறப்பிக்கும் அந்த அன்பியத்தை, பெரிய அந்தோனியார் அன்பியத்தை உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் வாழ்விலே கடந்த ஆண்டிலே செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் ஆண்டவர் நினைத்து பார்த்து இந்த புதிய ஆண்டை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புது ஆண்டிலே ஆண்டவர் அவர்களோடு இருக்கவும், அவர்களுக்கு பாதுகாப்பை தரவும், அவர்களுக்கு அமைதி அளிக்கவும், நான் உங்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன், கை நகர மாட்டேன், விட்டு விலக மாட்டேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதி இந்த மக்களுக்கு புதிதாய் ஆண்டவர் அவர்கள் உள்ளத்திலே பதிக்கப்பட வேண்டும், உணர்த்தப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர்
கொடுத்த ஆசீர்வாதம் என்ற நினைப்பிலே வாழக்கூடிய நல்ல அருளையும் ஆற்றலையும் தர வேண்டும் என்று அவர்களுக்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். தகுதியான முறையிலே பலியை ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்குறைகள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனமிருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் ஆனதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து முடிவில்லாத பேரின்பமான வாழ்வுக்கு வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மேலாமாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை பால் சேர்த்து கொண்டீரேன். அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி அறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாகவே நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 முதல் 28 வரை. அன்பிற்குரியவர்களே, இயேசு மெஸ்ஸியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துக்கள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்பவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனித புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. அவருடைய வலக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள்.
மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 19 முதல் 28 வரை. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்பொழுது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபொழுதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவரிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலைநிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீ மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கரையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில்
பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் திருமுழுக்கின் யோவானை, அவருடைய வாழ்வை, அவருடைய வந்த நோக்கத்தை, இதையெல்லாம் நற்செய்தியிலே கேட்டோம். திருமுழுக்கு யோவான், அவரை பார்த்தவர்கள் இவர்தான் மெசியாவாக இருக்க முடியுமோ என்று சொல்லுகிற, எதிர்பார்க்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. மெசியா என்றால் மீட்பர் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு இந்த யோவானுடைய செயல்களெல்லாம் ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலையை, நெஞ்சத்தில் ஒரு தாக்குதலை, இதயத்தில் குத்துண்டவர்களாய் வாழுகிற அளவுக்கு இந்த யோவானுடைய வாழ்க்கை இருந்ததனால்தான் அவரை நீர்தான் வரவிருக்கிற மெசியாவா என்று கேட்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நீர்தான் மெசியா, நீர்தான் எங்களை விடுவிக்கிறவர் என்று அவர்கள் நம்பி இருந்திருக்கிறார்கள். திருமுழுக்கு யோவானை பார்த்தவுடனே அப்படி ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. ஆமாம், நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா இயேசுவுக்கு இங்கே வேலையே இருந்திருக்காது. நான் தான் மெசியா, நான் தான் வரவிருக்கிற மீட்பர் அப்படின்னு மக்களுடைய அந்த பாராட்டு மலையில் மிதந்திருந்தார்னா இயேசுவுக்கு இங்கு வேலை இல்லை. எவ்வளவு தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் புனித திருமுழுக்கு யோவான் என்பதை நாம் இன்று ஆழமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். மெசியா, மீட்பர் என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய வார்த்தை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய செயல்பாடு இதெல்லாம் இருந்திருக்கிறதுனால தான் மக்கள் அவரை நீர்தான் மெசியாவோ, நீர்தான் மீட்பரோ என்று சொல்லுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த திருமுழுக்கு யோவான் சொல்லுற வார்த்தையை கவனித்து பாருங்க. நான் அல்ல, அவர் நான் அல்ல. நான் அவருடைய குரல், பாலை நிலத்தில் ஒலிக்கிற ஒரு குரல், பாலை நிலத்தில் ஒலிக்கிற ஒரு குரல், அவ்வளவுதான் என்னுடைய வேலை. அவருக்காக நான் குரல் எழுப்புகிறேன், அவ்வளோதான். நான் ஒரு பணியாள், ஒரு அடிமை என்று சொல்லுவது போல அவருடைய செருப்பினுடைய வாரக்கூட அவிழ்த்துவிட தகுதியில்லாதவன் என்று தன்னை பற்றி அவ்வளவு தாழ்ச்சியாக மக்களுக்கு பதில் சொல்லுகின்றார். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் கொஞ்சம் ஆமாம் நாம் தான் மெசியா, நாம் தான் மீட்பர் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக மக்கள் நம்பியிருப்பார்கள். ஆனால் தன்னுடைய இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கத்தை திருமுழுக்கு யோவான் மிக சரியாக புரிந்திருந்ததனால் அந்த வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்ள, நான் இல்லை, என்னுடைய வாழ்க்கை அது அல்ல, நான் அவருடைய குரல், அவ்வளவுதான். அவருக்காக பாலைநிலத்தில் ஒலிக்கிற ஒரு குரல், உங்களை மனமாறுவதற்காக அழைக்கிற ஒரு குரல், உங்களுடைய இதயத்தை தூண்டுவதற்கான ஒரு குரல், உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைப்பதற்கான ஒரு குரல், உங்களுடைய தீய செயல்பாடுகளை எல்லாம் எண்ணி பார்ப்பதற்கான ஒரு குரல், அவ்வளவுதான் நான். அதனால தான் பார்க்குறோம் நிறைய பேர், அப்புறம் படை வீரர்கள் உங்களெல்லாம் போய் நெஞ்சம் குத்துண்டவர்களாய் என்று வாசிக்கிறோம். நெஞ்சம் குத்துண்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே,
திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை இயேசுவினுடைய வருகைக்கு, இயேசுவினுடைய பணிக்கு, இயேசுவினுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழியாக, ஒரு தயாரிப்பாளராக அவர் இருந்தார். ஒரு பணக்காரர் மிகப்பெரிய ஒரு மாளிகை கட்டியிருந்தார். அவரை தேடி ஒரு முனிவர் போனார். அந்த பணக்காரர் ஏழைக்கு கொடுக்காதவர், கஞ்சத்தனம் நிறைந்தவர். அதனால் இந்த முனிவர் வந்து அவருடைய கதவை தட்டிய பொழுது, எனக்கு எதுவும் தேவையில்லை, நானும் உனக்கு கொடுக்க மாட்டேன், நீ வேற இடம் பாரு அப்படின்னு சொல்லிட்டார். அந்த முனிவரும் பார்த்தார், ரொம்ப இரவு நேரம் ஆயிடுச்சு. அந்த மிகப்பெரிய பணக்காரர் வீட்டுக்கு பக்கத்திலேயே, எதிர் வீட்டிலேயே குடிசையில் ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவர்களுடைய வீட்டு கதவை தட்டுகின்றார். அவர்களும் மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்று, உங்களுக்கு நாங்கள் எதுவும் செய்ய வேண்டுமா என்று கேட்கிறார்கள். எனக்கு பசியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த குடும்பமும் அவருக்கு வெளியில் வைத்து உணவு கொடுக்கவில்லை, வாருங்கள், நாங்கள் உணவு அருந்துகிற இடத்தில் நீங்களும் வந்து உணவு சாப்பிடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த முனிவரும் அவர்களோடு உணவு அருந்துகிறார். அதன் பிறகு அவர், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த குடும்பத்தார் சொல்லுகிறார்கள், முனிவரை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருட்டாயிருச்சு, எங்களுக்கு வீடு சின்ன வீடு தான், நாங்கள் ஒரு மூலையில் தங்கிக்கிறோம், நீங்கள் ஒரு மூலையில் தங்கிக்கங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. இல்லைம்மா, நான் போகிறேன், நான் எப்படி இருந்தாலும் இரவோடு இரவாக நான் போய்விடுகிறேன் என்று சொல்லி அவர் போகும்போது அந்த குடும்பத்திற்கு, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். அந்த குடும்பத்தார்கள், நாங்கள் இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த வரமும் தேவையில்லை, உங்களுக்கு வேணால் நாங்கள் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் முனிவர் போய் அந்த வீட்டை பார்த்து பெரிய ஆசீர்வாதம் போட்டாராம். அந்த குடிசை வீடு பணக்காரன் வீட்டை விட மிகப்பெரிய பளிங்குக்கல்லில் கட்டின மாதிரி மிகப்பெரிய வீடாக மாறி போச்சான். அன்பானவர்களே, இந்த பணக்காரன் காலையில் எந்திரிச்சு பார்த்தான், என்னடா இது, ஒரு இரவுக்குள்ள இவ்வளோ பெரிய வீடா, எப்பட்றா அப்படின்னு கேட்டாங்களாம். வேற ஒன்றும் இல்லை, ஒரு முனிவர் வந்தார், எங்களோடு உட்காந்து சாப்பிட்டாரு, எங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டார், எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எங்களுக்கு உங்களுக்கு வேணால் நாங்கள் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அவர் போன உடனே பெரிய ஒரு ஆசீர்வாதம் போட்டார், எங்கள் வீடே பெரிய மாளிகை வீடாக பளிங்குக்கல்ல கட்டப்பட்ட வீடாக மாறி போச்சு அப்படின்னு சொன்ன உடனே, இவன் எந்த வழியாக போனார் அந்த முனிவர் அப்படின்னு கேட்டார். இந்த பக்கம்தான் போனானாம், பின்னாடியே தேடி தேடி போனானா, கண்டுபிடிக்கவே முடியலையாம். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு பணக்கார தன்மையில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு பதவியில் இருந்தாலும், எவ்வளவு மக்கள் செல்வத்தோடு இருந்தாலும், ஒரே ஒரு எளிமையான சிந்தனை, எளிமையான எண்ணம், எளிமையான வாழ்க்கை இருந்ததென்றால் இறைவன் அவர்களை உயர்த்தி வைப்பார் என்பதற்கு இந்த கதை ஒரு சான்று. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த கதையில் வர்ற பணக்காரர் மாதிரி
திருமுழுக்கு யோவான் இல்லை. நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு மீட்பராக இருந்திருக்கணும், அவர் ஒரு மெசியாவாக இருந்திருக்கணும். அந்தளவுக்கு அவருடைய செல்வாக்கு இருந்தது. நம்ம ஊர்லெலாம் யாராவது நீ தான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிரும், அப்படி காலரெல்லாம் தூக்கி விட்டு அப்படி 2 பட்டனை கழட்டி விட்டு நம்மளையும் பார்த்தா பெரியவங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அலைய ஆரம்பிப்போம். ஆனால் திருமுழுக்கு யோவான் மெசியா, மீட்பர் என்று சொல்லி கூட அவரை யாரையுமே உசுப்பேத்தினாலும் கூட அவர் உடம்பு ரணகலமாக ஆகலை. அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே வாழ்ந்து சென்று விட்டார். ஒன்று என்னன்னா, தான் வந்த நோக்கம் என்ன, அதை செயல்படுத்த வேண்டும் என்பதில்தான் அவர் குறிக்கோளாய் கண்ணும் கருத்துமாய் இருந்தார் என்பதை நாம் அறிகின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவானைப் போல எளிய மனம், ஏழை மனம், கடவுள் எந்த நேரத்தில் வந்தாலும் குடிசை வீட்டில் இருந்த அந்த மக்கள் மாதிரி, குடும்பத்தினர் மாதிரி, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் வேணால் உங்களுக்கு ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொல்ல 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 ஆண்டவர் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த திருமுழுக்கு யோவான் மிதியடிவாரை கூட அவிழ்க்க எனக்கு தகுதி இல்லை என்று சொன்ன திருமுழுக்கு யோவானுக்குத்தான் முதன்னு திருச்சபையில் புனித லாத்தரான் பேராலயம் கட்டப்பட்டது இல்லைங்களா? புனித லாத்தரான் பேராலயம் திருமுழுக்கு யோவானுக்குத்தான் முதல்ல ரோம் நகரில் கட்டப்பட்ட பேராலயம். அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதனால் எப்படி அவர் தாழ்த்தப்பட்டாரோ அந்தளவுக்கு அவர் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, பெண்களுள் பிறந்தவரில் திருமுழுக்கு யோவான் மாதிரி யாருமே இல்லை என்று சொல்லுகிறார். அந்தளவுக்கு பேரை வாங்கியவர் தான், இறைவனுடைய பாராட்டை பெற்றவர் திருமுழுக்கு யோவான். நாமும் அத்தகைய எளிய மனம், ஏழை மனம் கொண்டவர்களாய் இயேசுவினுடைய மதிப்பீடுகளை, அவருடைய பண்புகளை, அவருடைய இறையாட்சி மதிப்பீடுகளை நாமும் நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றி மக்களை இயேசுவிடம் கொண்டு வருவோம். ஆமென். கோதுமை மணியாய் வடிந்திட, உடைந்து அப்பமாய் மாறிட, திராட்சை கனியாய் விளைந்திட, விழுந்து ரசமாய் மாறிட, பிறவால என்னை உம்மிடம் தந்தேன், ஏற்றருளும் இறைவா. இன்று உமக்கு தருகின்றேன்.
ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும் 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 என்னையே ஏற்றருளும் பூவந்து வருகின்றேன் இன்று உமக்கே தருகின்றேன் பூவந்து வருகின்றேன். சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒப்புக்கொடுக்கிற இந்த திருப்பலி நம்முடைய வானக தந்தைக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தம் நன்மைக்காகவும் புனித திருவிழாவுக்காகவும் உமது கையிற்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் நவநாளிலேவும் பிள்ளைகளின் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் கனிவாய் கண்ணோக்குவீராக. தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட புனித சவேரியாரை போல நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் ஆர்வமாய் சான்று பகர்ந்து வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கீதம் பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பாள். உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பழந்தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு தந்தீரே. எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்றி எழும்படியாக கீழே நாடுகள் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீரே. அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு இன்றும் எங்களுக்கு சான்று பகர துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றது. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஹோசானா 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 ஹோசானா. தாவீதின் மைந்தனே ஹோசானா, உன்னத தேவனே ஹோசானா. தாவீதின் மைந்தனே ஹோசானா, உன்னத தேவனே ஹோசானா. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, உமக்கென்றும் ஹோசானா. விண்ணையும்
வானக தந்தையே, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே உம்முடைய திருப்பிடத்திற்கு நன்றி பெருக்கோடு கொண்டு வந்திருக்கிற இந்த அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் உம்முடைய தூய ஆவியானவரை நிறைவாய் பொழிவீராக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கெல்லாம் நிறைவான வாழ்வை தருகிற இந்த அப்பத்தையும் எங்களுக்கு மீட்பை தருகிற இந்த கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியினால் நிரப்பி புனித திருமுழுக்கு யோவானைப் போல நாங்களும் உம்முடைய குரலாக உம்முடைய மதிப்பீடுகளை தாங்கி வாழ்பவர்களாக நாங்கள் என்றுமே தாழ்ச்சி நிறைந்த மனப்பான்மையோடு வாழ்க்கையிலே வாழ்ந்து நீர் தருகிற மீட்பை பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாய் சீடனாய் சீடத்தியாய் வாழ அருளுக்கு மேல் அருளை பொழிவீராக. ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் மத்திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத்திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பாண்டவரை, இன்று அன்னதானத்திற்காக உதவி செய்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகளையும் வாக்குத்தத்தங்களையும் தங்களுடைய இதயத்தில் ஏற்றவர்களாய் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு முழுவதும்
நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை இவர்கள் உள்ளத்தில் எடுத்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ அவர்களுக்கு அருள் புரிவீராக. உம்முடைய அன்பும் இரக்கமும் எப்பொழுதுமே அவர்கள் வழிநடத்தி அவருடைய பயணத்தில் எந்தவித தீங்கும் நேரிடாமல் நீர் பாதுகாப்பது உம்முடைய கடமை என்று நினைத்து கொண்டு வாழ்கிற அந்த பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும் நல்ல அருளையும் பலத்தையும் தேற்றுதலையும் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்துவீராக. மேலும் வீத்தெழும் எதனக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஒளியற்றலம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரமரல உம்மை மான்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் வாழ்ச்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு நம்பிக்கையோடு அவரை அப்பா தந்தாய் என்று அழைப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு. இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் குறிப்பாக ஆணவத்தோடு அகங்காரத்தோடு தான் என்ற பெருமையோடு வாழுகிற வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். புனித திருமுழுக்கு யோவானைப் போல எளிய மனம், தாழ்ச்சி மனப்பான்மை பெற்றவர்களாய் இந்த மண்ணிலே வாழ்ந்து உம்முடைய இறையாட்சிக்கு உகந்த சீடனாய் சீடத்தியாய் சாட்சிய வாழ்வு வாழ அருளுக்கு மேல் அருளை பொழிவீராக. ஆண்டவரே, இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை தருவேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரை சமாதானத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையை மட்டுமே பார்த்து எங்களுக்கு நிறைவான சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்க திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இயேசு ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றுமே இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றுள்ள எல்லாரும் பேறு பெற்றவர்கள். நீரின் உள்ளத்தில் இருந்த நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளும் எனது ஆன்மா நலமடையும். முடிவுள்ளதாக
பாலை நீல பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு பாலின பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு எந்த குறையின்றி காத்த அன்பு எல்லாம் இறை என்பே எதிலும் இறை என்பே எல்லாம் இறை என்பே எதிலும் இறை என்பே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு தாய் வயிற்றில் தோன்றும் முன்னே என்னை கருவாக அறிந்த அன்பு தாய் வயிற்றில் தோன்றும் முன்னே என்னை கருவாக அறிந்த அன்பு திருப்பிள்ளை என்னையுமே இறை வாக்குரைக்க படித்த அன்பு திருப்பிள்ளை என்னையுமே குறித்த அன்பு இறை வாக்குரைக்க படித்த அன்பு எல்லாம் இறை என்பே எதிலும் இறை என்பே எல்லாம் இறை என்பே எதிலும் இறை என்பே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு உலகோரை வாழ வைக்கும் இயேசு நிலை வாழ்வை வழங்கும் அன்பு உலகோரை வாழ வைக்கும் இயேசு நிலை வாழ்வை வழங்கும் அன்பு உயிர் மீண்டு எழும்பத்தியும் இது ஒன்றை தான் பேரன்பு உயிர் மீண்டு எழும்பத்தியும் இது ஒன்றை தான் பேரன்பு இது ஒன்றை தான் பேரன்பு எல்லாம் இறை என்பே எதிலும் இறை என்பே எல்லாம் இறை என்பே எதிலும் இறை என்பே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு தன்னிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு தன்னிகரில்லா தலைவனின் அன்பு மனிதத்தை புனிதமாய் மாற்றிடும் அன்பு
பிதாவே, உம்முடைய வல்லமுள்ள கருத்தினாலே இந்த திருப்பீடத்திலே வைக்கப்பட்டுள்ள இந்த எண்ணெயை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தும். எங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற அத்துணை நாடி நரம்புகளுக்குள்ளும் இந்த எண்ணெயை தடவுகிற பொழுது உம்முடைய குணமளுக்கும் ஆற்றல் எங்களுக்குள் இறங்கி எங்களை சுகமாக்கட்டும். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரே, சக்திமிகு புனித சபரியாருடைய சிறப்பு நவநாளுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற இந்த உணவையும் கூட உடைய வல்லமிழ கருத்தினாலே ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்துங்கப்பா. உணவாக வந்து எங்களுக்கு உயிரை தந்தவரே, இந்த உணவின் வழியாக உடைய ஆசிரை எங்களுக்கு நிறைவாய் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.